அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நமக்கு விலை மலிவாக கிடைக்கக்கூடிய வீட்டு தோட்டத்திலேயே காய்க்கக்கூடிய நம்ம முருங்கைக்காயிலேருந்து ஒரு சுவையான எண்ணெய் மற்றும் மசாலா சாமானை சேர்க்காமல் ஒரு பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல முருங்கைக்காயை அலசிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 அங்குல அளவுள்ள சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், நான் இப்போ நறுக்கின துண்டுகளை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஒரு வாணலில் மிதமாக தண்ணி சேர்த்து வெறும் உப்பும் மஞ்சள் தூளும் மட்டும் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் காரம் நான் எதுவும் சேர்க்கலை, அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை ஊட்டலாம் சாதத்தோடு சேர்த்து. மூடி போட்டு வேக வைக்கிறதால உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வெந்ததை நான் காட்டுறேன். இதுதான் சரியான பதம். இதில் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அதை இருத்து நீங்கள் மற்ற சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போது வெறும் வாணலை அடுப்பில் வச்சு அதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இதில் எந்த மசாலா பொருட்களும் நான் சேர்க்க போகிறதில்ல. கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் நான் இப்போ இதில் தாளிப்புக்கு பயன்படுத்துகிறேன். காரத்துக்காக ஒரே 1 வரமிளகாய், உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படும்னா 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரே 1 வரமிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு தாளிப்புக்கு பயன்படுத்துகிறேன். இது கூட ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து மணத்துக்காக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துடுறேன். கடுகு நல்லா புரிஞ்சதும் அதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துட்டு, இப்போ நான் பருப்பு குக்கரில் சாம்பாருக்கு வேக வைக்கும் பொழுதே கொஞ்சம் இலையாக இருக்கிற மாதிரி பருப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் இப்போது இதோட சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணி பதம் போக வதங்கினதும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இதோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2 பெரட்டி எடுத்தோன்னா போதுமானது. அதிகமாக நீங்கள் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், பருப்பு அந்த இலையாக அந்த ஷேப் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்து வதக்கி எடுத்துடுறேன். இது கூடுதல் சுவைக்காகத்தான் இந்த பருப்பு சேர்க்குறோம். இதில் எந்த விதமான மசாலா சாமானும் இல்லை, எண்ணெயும் அதிகம் சேர்க்கலை. அதனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்க கூட எண்ணெய் அதிகம் சேர்க்காததால் இதை உணவில் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல சைட் டிஷ். முருங்கைக்காயில் இருக்கிற அதிக அளவு கால்சியம், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் போன்றவைகள் எலும்புகள் வலிமையாக வளர்கிறதுக்கு உதவுது. முருங்கைக்காய் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. சிறுநீரகம் பலப்படும், தாது உற்பத்தி அதிகரிக்கும். வாரத்தில் குறைஞ்சது 2 தடவை முருங்கைக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னாக்க ரத்தமும் சிறுநீரும் சுத்தமடையும். குழந்தைகள் முருங்கைக்காய் விதைகளை சாப்பிடும் போது மலக்குடலில் இருக்கக்கூடிய கிருமி பூச்சிகள் வெளியேறும். மூல நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், சளி பிரச்சனை இருக்கிறவங்க, இரத்த சோகை, வயிற்றில் புழு பிரச்சனை இருக்கிறவங்க, கணையம், கல்லீரலில் வீக்கமுடையவர்கள் முருங்கைக்காயை சாப்பிடும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.